ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஜித்குமார் அவர்களின் படுகொலை, இது போன்ற பல படுகொலைகள் இருக்கு. ஃபெனிக்ஸ் ஜெயராஜ், தங்கை ஸ்ரீமதி, சுவாதி ராம்குமார், ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, இது போன்ற சம்பவங்கள் அனைத்துமே இந்த ஆரியத்தாலும் திராவிடத்தாலும் நடத்தப்படுதுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ரொம்பவே மைனாரிட்டி சமூகமாக இருக்கிற இந்த தெலுங்கர்களும் யூத பிராமணர்களும் எப்படி மெஜாரிட்டி சமூகமாக இருக்க தமிழர்களை ஆள்றாங்க. ஒரு காலத்தில் தமிழ் மன்னர்கள் உலகத்தையே கட்டி ஆண்டார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தை நம்மளாலேயே ஆள முடியல. அதுவும் நம்மளுடைய நிலமும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வேற்று மாநிலத்தவர் ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. எப்படி திருவண்ணாமலையில் தெலுங்கர்கள் புகுந்து கொண்ட மாதிரி. அப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம வெளில போகிறது எப்படி? தமிழர்கள் நாம் இந்த ஆரியத்தையும் திராவிடத்தையும் விரட்டி அடிக்கும் காலம் இது. இத்தனை பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த உலகிலேயே தமிழ்நாட்டில் மட்டும் எங்குமே இல்லாத ஒரு விசித்திரமான முறை நடைமுறையில் இருக்கு. இந்த உலகிலேயே அனைத்து இடங்கள்லையுமே அவங்களுடைய குடிப்பெயர்கள், குடிப்பட்டங்களை போட்டுப்பாங்க. அமெரிக்க மக்களாக இருக்கட்டும், ஆப்பிரிக்கா மக்களாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஆந்திரா மக்களாக இருக்கட்டும், அனைவருமே அவங்களுடைய குடிப்பெயர்களையும் குடிப்பட்டங்களையும் போட்டுப்பாங்க. இந்த உலகிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் குடிப்பெயர்கள் போடக்கூடாதுன்னு இருக்கு. இந்த உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறை தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வச்சிருக்காங்கன்றத நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த குடிப்பெயர்கள், குடிப்பட்டங்கள் போட்டுக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இதையே இவங்க போட விடாம ஆக்கணும். ஏன்னா தமிழ் குடிகள் ஒன்றிணைந்தால் இந்த ஆரியமும் திராவிடமும் சுக்குநூறாக உடைந்து போகும். நாம பிரிஞ்சிருக்கிற வரையும் தாங்க இவங்களால நம்மள ஆட்சி பண்ண முடியும். எப்ப நம்ம ஒன்று கூடுறோமோ, தமிழ் குடிகள் ஒன்றிணைகிறோமோ, அந்த நொடியே இந்த வந்தேரிகள் தலைதெறிக்க ஓடுவார்கள். ஆய்வறிஞர் திரு பாண்டியனையா வரலாற்று ரீதியாக தமிழ் குடிகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லைன்றத நிரூபிச்சிருக்கார். அனைத்து தமிழ் குடிகளும் உயர்ந்த குடிகளே என்று சொன்னவர் நம்ம பாண்டியனையா. அப்படிப்பட்டவரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஐந்தாம் தமிழர் சங்கம் ஒரு மிகச் சிறப்பான சம்பவம் செய்ய இருக்கிறோம். அதாவது பல நூற்றாண்டுகளாக இந்த ஆரியமும் திராவிடமும் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது இப்ப நடக்க போகுது. ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் குடிகளின் வரலாற்றை மீட்டெடுத்த பாண்டியன் ஐயாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடவிருக்கிறோம். அந்த நன்னாளில் தமிழ் குடிகள் அனைவரும் ஒன்றிணைய போறோம். தமிழ் குடிகளின் ஒற்றுமையை விரும்பும் அனைத்து தமிழ் தேசியவாதிகளும் ஜூலை 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு தமிழ் குடிகள் ஒன்றிணைய போறோம். தமிழ் குடிகள் ஒற்றுமை அடையும் இந்த நன்னாள் வரலாற்றில் பேசப்படும். தமிழ் குடிகளின் ஒற்றுமையை விரும்பும் அனைவருமே திருச்சியில் ஒன்றிணைவோம். ஜூலை 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர விரும்புவோர் நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்க, அல்லது திரையில் காட்டப்பட்ட இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் குடிகளின் ஒற்றுமையே தமிழ் தேசியத்தின் வெற்றி.